அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாம்? இன்றைய ட்ராவல் பேக் பார்த்தீங்கன்னா, நான் காலையில் மேடம் மகளை வந்து ஆஃபீஸில் இறக்கி விட்டுட்டு இப்போ வந்து வண்டிக்கு வந்து பெட்ரோல் போடுறதுக்காக போயிட்டுருக்கேன். உக்கூத் பெட்ரோல் ஸ்டேஷன், அதுதான் இங்கே உள்ள கவர்மெண்ட் பெட்ரோல் பம்பு. அது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன். இப்போ நான் ஓட்டுற காருக்கு வந்து ஆன்லைனில் பெட்ரோல் போட்டுக்கலாம். காசு இல்லை, ஆன்லைனில் பெட்ரோலை போட்டு மாதம் காசு கொடுத்துக்கிறது, அந்த மாதிரி சிஸ்டம் அது. ஆன்லைன் பெட்ரோல் இப்போ தான் போயிட்டுருக்கேன். மணி வந்து 7:30 ஆகுது. எப்பயும் 7 மணிக்கு தான் ஆஃபீஸுக்கு கிளம்புவாங்க. இன்றைக்கி என்னமோ சீக்கிரம் 6:30க்கெலாம் ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டாங்க. அதோட விட்டுட்டு இப்போ வந்து கூத் பெட்ரோல் பம்ப் போயிட்டுருக்கேன். இது வந்து இப்போ எங்கன்னா கத்தியாத்தில் இருக்குது. இங்கே தான் இப்போ போகிறேன். இங்கே பெட்ரோலை போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு காலை டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து கர்த்தியாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக எல்லாம் ரோடு வேலை நடக்கிறதுனால ரோடை ஃபுல்லாக அடைச்சி வச்சுருக்காங்க. அந்த ரோடு ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால் பார்த்து தான் கவனமாக போகிற மாதிரி இருக்குது. இங்கே ரோடு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு முழுமையாக, இன்னும் முடியலை. அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் இதாக தான் போகிற மாதிரி இருக்குது. பம்பு பெட்ரோல் பம்ப் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரைட் சைடில் இருக்குது, லெஃப்ட் சைடில் இருக்குது பெட்ரோல் பம்பு. இப்போ நம்ம வந்து அது வந்து ஒன்வே, நம்ம நேராக போயிட்டு திரும்ப அப்படியே யூ டர்ன் அடித்து திரும்பி வரணும். நம்ம வந்து லெஃப்ட் சைடு வந்து போக முடியாது. அது வந்து இப்போ ஒன்வேயாக இருக்குது. ரோடு போடுறதுனால அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இல்லைன்னா அழகாக நம்ம லெஃப்ட்டு ஏறி போயிடலாம். ரோடு போடுறதுனால அந்த இடத்த அடைச்சி வச்சுருக்காங்களா, அது வந்து இப்போ உண்மையாக இருக்குது. அதனால் நம்ம நேராக போய் யூ டர்ன் அடித்து திருப்பி இந்த பெட்ரோல் பம்புக்கு வரணும். ரோடுலாம் ரொம்ப மோசமாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கல நம்ம ஊர் ரோடு ஞாபகம் தான் வருது. வந்துட்டோம் நம்ம கிட்டன கூத் பெட்ரோல் ஸ்டேஷன். நம்ம ஒரு வழியாக
பெட்ரோல் பம்புக்கு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் பெட்ரோல் போடுவாங்க. ஒரு வழியாக நம்ம பெட்ரோல் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ திரும்பி ஹோட்டலுக்கு போவோம் சாப்பிட்றதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து 2 ரியால். 2 ரியாலுங்கும் போது நம்ம ஊர் இந்தியா மதிப்புக்கு 48 ரூபா கிட்ட வருது. இதுதான் வந்து உக்கூத்து பெட்ரோல் ஸ்டேஷன். கவர்மெண்ட் சம்பந்தம். ப்ரைவேட்டு பெட்ரோல் பம்பும் இருக்குது. ஆனால் ஆன்லைன் பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா உக்கூத்து பெட்ரோல் ஸ்டேஷன் தான். இங்கேயே பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. வண்டி சர்வீஸ் பண்ணுறது, அப்புறம் மெக்கானிக் ஷாப்பு, இது டயரு கடை அப்படின்ட்டு எல்லாமே இதுக்குள்ளேயே எல்லாமே வச்சுருக்காங்க. கர்த்தியாத்துலேருந்து அடுத்து நம்ம போகிற இடம் இஸ்காவா. இங்கே தான் போயிட்டு காலை டிஃபன் ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஆன்லைன் பெட்ரோல் போட்டதும் ஓனருக்கு வந்து அவங்க மெசேஜ் போயிடும் நம்பருக்கு. இந்த மாதிரி எந்த ஏரியாவில் எத்தனை லிட்டர் பெட்ரோல் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு அந்த டைமோட உங்களுக்கு வந்து மெசேஜ் போயிடும். ரைட் சைடில் தெரிகிறது தான் பார்த்திங்கன்னா தோஹா டிரைவிங் ஸ்கூல். ரைட் சைடு தெரிகிற அந்த பில்டிங் வந்து தோஹா டிரைவிங் ஸ்கூல். இங்கே தான் நான் வந்து லைசன்ஸ் எடுத்தது. கார் பழகி லைசன்ஸ் எடுத்தது இந்த டிரைவிங் ஸ்கூலில் தான். ரைட் சைடில் காம்பவுண்ட்ஸ் தெரியுது பாருங்க, ஃபுல்லாக வந்து தோஹா டிரைவிங் ஸ்கூல். ஒரு வழியாக நம்ம இஸ்காவா வந்தாச்சு. இந்த பக்கம் ரைட் சைடில் இங்கிட்டு வர பெட்ரோல் பம்பு இருக்குது. ஆனால் அது ஓப்பனில் இருக்கான்னு சரியாக தெரியல, வேலை பார்க்குறாங்க. வழியாக ஹோட்டலுக்கு வந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு ட்ராவல் விளாக் கூட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.